அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகை தந்திருக்காரு. என்டிஏவோட கூட்டணியை இன்னும் பலப்படுத்தும் விதத்துல நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. தேமுதிக ஏற்கனவே முடிவெடுத்து தான் நம்ம மாநாட்டில் சொல்லியிருந்தோம். அந்த முடிவு என்னன்றத தொண்டர்கள் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளல. ஏன்னா அவர் எதற்கு இங்க வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. எனவே உண்மை நிலையை நீங்க போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது பாக்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அவங்க நான் தெளிவா சொல்றேன், நான் கூப்பிட்டு உங்களை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன் நான் சொல்றேன். ஆனாலும் நீங்க டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் உங்க டிஆர்பிக்காக நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க யாரையும். அப்படி ஒரு டிசிஷன் நாங்க எடுத்தா நான் ஃபர்ஸ்ட் கூப்பிட போறது உங்களை தான், இப்பவும் சொல்றேன். அதனால தவறான செய்திகளை போட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ சம்பந்தமா யாரும் நம்ம கூட்டணி கூட போகிறோமா, யார் கூட கூட்டணின்ற முடிவு எடுத்திருக்கோம் இல்ல. அதுதான் இன்னும் நாங்க டிசிஷன் எடுக்கல. நீங்க கேக்குறீங்க என்டிஏன்னு. அவர் வந்திருக்காரு, 23ஆம் தேதி பிரதமர் வருகிறார் என்பதை தொலைக்காட்சியில தான் நான் பார்த்தேன். அவங்க பொதுக்கூட்டத்துக்கு வர்றாங்களா, அவங்க கட்சி சார்பான கூட்டமா, அவங்க கூட்டணி சார்பான கூட்டமான்னு கூட இன்னும் யாருக்கும் அது தெரியல. அதனால உங்களை மாதிரி தான் நானும் எதுவும் தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை சார்ந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான், மாநாட்டிலையும் பிரஸ் மீட்லயும் நான் சொன்னது போல, எங்க மாவட்ட செயலாளர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு ஒரு தெளிவான ஒரு முடிவை பத்திரிகை நண்பர்களாக உங்களை அழைச்சு நாங்க அறிவிப்பேன். அதுக்கு முன்னாடி 24ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் கட்ட பயணத்திற்கு நாங்க கிளம்புறோம். அதுவும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த பயணமும் நாங்க செய்ய இருக்கிறோம். அதாவது உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் 4ஆம் கட்ட பயணம் நாங்க தொடர இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால யாருடனாவது கூட்டணி முடிவானால் உறுதியாக உங்களை அழைச்சு நாங்க சொல்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். என்டிஏ அலைன்ஸ்ல ஏற்கனவே நீங்க இருந்தீங்க. இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் என்டிஏ அலைன்ஸ்ல உறுதிப்படுத்திருக்காரு. சரிங்க. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசல, சரியான தகவல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ சரியான ஒரு அணுகுமுறையில இல்லாம இருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா? இல்ல, அதுதான் இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். எங்க நிலைப்பாடு என்னன்றது உங்களை அழைச்சு நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறேன்னு சொல்றேனே உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால இன்னும் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்யவில்லை. முடிவு செய்யலன்னா முடிவு பண்ணிட்டு மாநாட்டுல சொன்னீங்களேன்னு சொல்லாதீங்க. அது எங்க மாவட்ட செயலாளரோட கலந்து ஆலோசனை முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் ஒன்று இருக்குல்ல, அறிவிப்புன்னு, அது ஒன்று வெயிட்டிங். நான் நிச்சயம் உங்களை அழைச்சுதான் எல்லாரும் முன்னாடியும் நான் அறிவிக்கிறேன். அத சொல்லிட்டேன், என்னையோட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்ட்டு. அதனால நாங்க பாத்துக்கிறோம். இது எங்க கட்சி, எங்க ஃபியூச்சர், எங்க நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு அந்நியா இல்ல, அம்மாவா மிகப்பெரிய பொறுப்போட மிகப்பெரிய கடமை கேப்டன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய ஒரு கட்சி மிக மிக பொறுப்புடன் மிக மிக அந்த பொறுப்புணர்வோடு நான் இருக்கேன். நிச்சயமாக உரிய நேரத்தில் அறிவிக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன், நீ ஒரு கட்சியா நீங்க கேக்குறீங்க. எல்லாருமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு, கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க. எல்லாருமே எங்க ஃப்ரெண்ட்லி தான், தோழமை கட்சி. ஆனா யாருடன் நாங்கள் இறுதி கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை மீண்டும் அழைத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி.